சார் பலூனா உடைக்கிறேன்னு உட்காந்து இடுப்பா உடைச்சிக்க கம்மியா மார்க் எடுத்ததுக்கு பேப்பர் கொடுத்து அடிக்க ஹாஸ்டல்ல கொண்டு வந்து மிக்சியை ஒழிச்சு வைக்க கிளாஸ் ரூம்லயே நல்லா காலை நீட்டி படுக்கன்னு கிளாஸ் ரூம்ல நடந்த பல முரட்டு காமெடி சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க ஒரு ஸ்கூல்ல சார் ஒருத்தர் பசங்களோட சேர்ந்து விளையாடுவோம்னு இப்படி பலூனை ஊதி உடைக்கலான்னு ட்ரை பண்ணாரு. பலூனை உடைக்கலான்னு பார்த்தா கடைசியில அவர் இடுப்பு உடைஞ்சிடுச்சு. பொதுவா எக்ஸாம் முடிஞ்சு பேப்பர் தரும்போது இருக்கும் பாருங்க ஒரு பயம். அந்த பயம் எதனாலன்னா இதனாலதான் எக்ஸாம் பேப்பரை வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது வாங்கின அடியில கை காலெல்லாம் செவந்து போயிருக்கும். இங்க ஹெல்மெட் போடாம வந்த இவங்க பாதி வழியிலே ஏதோ மனசு மாதிரி திரும்பி வீட்டுக்கு போயிடலான்னு வண்டியை திருப்புனாங்க. என்னதான் வண்டியை பாதிலேயே திருப்பிட்டு போனாலும் நான் விடமாட்டேன், நான் பயங்கர ஸ்ட்ரிக்ட்னு பின்னாடி வந்து இந்த போலீஸா பாருங்க போட்டோ எடுத்து நம்ம சிங்க பெண்ணுக்கு இப்படி ஃபைன் போட்டாரு. இன்னைக்கு லீவு போட எந்த காரணமும் கிடைக்கலையேன்னு கடுப்புல இவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்தாங்க. லீவு போட காரணம் கிடைச்சிடுச்சு. ஓடு ஓடு ஓடு, இதையே காரணமா வச்சுக்கிட்டு இன்னைக்கு லீவு போட்டுற வேண்டியதுதான். பொதுவா ஹாஸ்டல்ல ரைடு வந்தா போனை தான் ஒளிச்சு வைப்பாங்க. ஆனா இங்க ஒரு ஹாஸ்டல்ல பாருங்க இப்படி அதை கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்களா. சமைக்க தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும் ஒரே இடம் ஹாஸ்டல். நீங்க நல்ல சாப்பாடு போட்டா நாங்க ஏன்டா இதை கொண்டு வந்து ஒளிச்சு வைக்கிறோம்னு இப்படி மிக்சியை கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. அது என்னவோ தெரியல, வீட்டுல படுத்தா தூக்கமே வர மாட்டேனுது. இப்படி கிளாஸ்ல வந்து கண்ணை மூடுனா சொக்கிட்டு வருது. இவங்க தூங்கல, சும்மா சொர்க்கத்துல மிதந்துட்டு இருக்காங்க. ஓவரா படிச்சு டயர்டாகி ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடலாமேன்னு இவங்க மூடுனாங்க. 5 நிமிஷம் அரை நாள் ஆகியும் கண்ணை திறக்க மட்டும் இவங்களுக்கு மனசே வரமாட்டேனுது. சொர்க்கம்னா சொர்க்கம், கிளாஸ்ல இப்படி தூங்குறது தான் சொர்க்கம். இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டடிச்சிட்டு வெளியே போக அத பார்த்துட்டு இவங்களும் கட்டடிக்கலான்னு இப்படி பேக்கை தூக்கி வெளியே போட்டுட்டாங்க. அப்புறம் எழுந்து வெளியே போனா அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மொத்தமா இவங்களை இப்படி முடிச்சு விட்டாங்க. ஒரு நிமிஷம், அடுத்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம். கீழே கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் மேல கரெக்டா பிக்ஸ் ஆகும்னு சொல்லுங்க பாப்போம். கரெக்டா ஆன்சர் பண்றவங்களோட கமெண்ட இன்னைக்கு வீடியோல நான் பின் பண்றேன். இங்க பாருங்க ஒரு 250 பேஜ் புக்க இப்படி ஒரே பேப்பர்ல கவர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த திறமையெல்லாம் நம்ம பசங்களுக்கு மட்டும்தான் வரும். இங்க நம்ம பையன் பயங்கரமா எக்ஸாமுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டான். இனி அவன் பாஸ் பண்றத இந்த உலகத்துல எந்த தீய சக்தியாலும் தடுக்க முடியாது. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பையன் சென்டமே எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஒரு வெறியில படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்படி நோட்டிபிகேஷன் வர ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த நோட்டிபிகேஷன் திரும்ப திரும்ப வந்து இவங்களை படிக்க விடாம பண்ணி கடைசியில இவங்களோட நிலைமைய பாருங்க. செல்போனை எடுத்த கை இப்படி செங்கலை எடுத்துக்கிட்டு இருக்கு. இங்க நம்ம பையன் ஒரு பதட்டத்துல காலாட்ட ஒரு பையனோட பதட்டம் இப்படி இன்னொரு பையனையும் எக்ஸாமே எழுத விடாம பண்ணிடுச்சு. இங்க ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பசங்க எல்லாம் பைக்லயும் கார்லயும் சும்மா இப்படி மாசா என்ட்ரி கொடுக்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பசங்களே இவ்வளோ மாசா என்ட்ரி கொடுக்கும்போது லாஸ்ட் பெஞ்ச் பசங்க சும்மாவா விடுவாங்க? நீங்க என்னங்கடா வெறும் கார்லயும் பைக்லயும் வந்து மாஸ் காட்டுறது, இப்ப எங்களோட மாசா பாருங்கடான்னு வந்தானுங்க பாருங்க. இப்படி டிராக்டர்ல என்ட்ரி கொடுத்து மொத்த பேரையும் சும்மா மிரட்டி விட்டுட்டாங்க. இங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு இப்படி புயல் அடிச்ச மாதிரி இவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல.
எல்லாரையும் ஒரு நிமிஷம் இப்படி கதி கலங்க வச்சுட்டாங்க. இங்க இந்த ஆட்டோல பாருங்க, என்ன ஒரு புத்திசாலித்தனம். வீட்ல துணி மாற்றத்துக்கு ஆங்கர் வச்சிருக்க மாதிரி இப்படி பேக்கா மாற்றத்துக்கு ஆட்டோல ஆங்கரை செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு காலத்துல ஸ்கூலுக்கு போகவே பசங்களுக்கு பயமா இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்க பசங்க ஜாலியா ஸ்கூலுக்கு போறாங்க. ஏன்னா இதனாலதான். முன்னெல்லாம் ஸ்கூலுக்கு வந்தா படிக்கணுமேனு பயம் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் இப்படி டான்ஸ் ஆடி ஜாலி பண்றதுக்கு தான் ஸ்கூலுக்கு வராங்க. இவங்க ஸ்கூலை கட்டடிச்சிட்டு பார்க்குக்கு வந்தாங்க. அப்படி வந்த இடத்துல இப்படி சம்பவம் ஆயிடுச்சு. இதையெல்லாம் குரங்குங்க பார்த்தா ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போயிடும். என்ன நம்மளை விட இவங்க மோசமா தாவறாங்களேன்னு. இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. எப்படி இருக்க மாப்பிள்ளன்னு நம்ம பையன் கைதான் வச்சான். அடி கொஞ்சம் பலமா விழுந்துடுச்சு போல. மேம் போனதுக்கு அப்புறம் இப்படி நறுக்கு நறுக்குன்னு கொட்டி வச்சுட்டான். லேடிஸ் ரெஸ்ட் ரூம்னு போர்டு போட்டு இருக்கு. ஆனா உள்ள பார்த்தா எவனோ போர்டை மாத்தி வச்சுட்டு இருக்கான். போர்டை பார்த்து இது லேடிஸ் ரெஸ்ட் ரூம்னு யாராவது உள்ள வந்தா என்ன ஆகும்? டீச்சரே தாங்க முடியாம மூக்க மூடுற அளவுக்கு எவன் பார்த்த வேலைடா இது. ஆனாலும் டீச்சரை போட்டு இப்படி பழிக்கு பழி வாங்கிட்டானுங்க. இங்க ஒரு ஸ்கூல்ல இப்படி நெத்தில பிஸ்கெட்டை வச்சுட்டு அத யாரு சீக்கிரம் வாய்க்கிட்ட தள்ளி சாப்பிடுறாங்கன்னு கேம் வச்சிருக்காங்க. அந்த பிஸ்கெட்டை சாப்பிடுறதுக்கு இங்க நம்ம பையன் பாருங்க படாத பாடுபடுறான். படிச்சதெல்லாம் மறக்காம இருக்க இங்க நம்ம பையன் புதுசா ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்கான். அவ்வளவுதான், புக்ல இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரைட்டா மண்டைக்கு ஏறிடுச்சு. இனி ஒரு வார்த்தை கூட மறக்கவே மறக்காது. இங்க நம்ம பையன் போஸ் கொடுத்து ரோஸ் கொடுத்தான். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இப்படி ஸ்கூல்லே நம்ம பையனுக்கு வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு. ஆனா 90s கிட்ஸ்க்கு தான் பாவம், இன்னும் வாழ்க்கை அமையாம சுத்திட்டு இருக்கானுங்க. கேம் விளையாட தான் கூப்பிட்டு இருக்காங்கன்னு நம்பி வந்தான் நம்ம பையன். கடைசியில அவனை வச்சே இப்படி விளையாடிட்டாங்க. என்ன தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. இதுக்கு தான் பொண்ணுங்களை மட்டும் நம்பவே கூடாது. பொதுவா கிளாஸை கட்டடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனா இவங்களுக்கு அந்த கஷ்டமே இல்ல. காத்து போற அளவுக்கு ஒரு சின்ன சந்து இருந்தாவே போதும். அந்த சந்து வழியா இப்படி அழகா புகுந்து வந்துடுவாங்க. இன்னைக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னு பாருங்க. அதையே எப்படி கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்களா. இவங்க சொல்றதா பார்த்தா பல தடைகளை தாண்டி ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க போல. எக்ஸாம்ல அப்படி என்னத்தை எழுதியிருப்பான்னு இங்க ஒரு பையனோட பேப்பரை ஓபன் பண்ணி பார்த்தா புக்ல இருக்கிறத அப்படியே பிரிண்ட் போட்டு வச்சிருக்கான். யார் சாமி எங்க வந்திருக்கான்? சும்மா அச்சடிச்ச மாதிரி ஒரு ஹேண்ட் ரைட்டிங்க வச்சு பாருங்க எப்படி எழுதி இருக்கானா. இவங்கெல்லாம் JEE எக்ஸாம்ல டாப் மார்க் எடுத்தவங்க. ஆனா அவங்க வச்சிருக்க போனை பாத்தீங்கன்னா சும்மா ஆடி போய் அசந்து போயிடுவீங்க. ஒருத்தங்க போன் மட்டும் இல்ல, எல்லார் போனும் அப்படிதான் இருக்கு. iPhone 19 எல்லாம் இன்னும் லான்ச்சே ஆகல. ஆனா இவரு பாருங்க iPhone 19 வச்சிருக்காரு. இந்த மாதிரி போன் வச்சிருக்கிறதால தான் இவங்க எல்லாம் எக்ஸாம்ல டாப் மார்க் எடுத்திருக்காங்க. ஒரு கிளாஸ்ல ஒருத்தர் சயின்டிஸ்டா இருந்தா பரவாயில்ல, இப்படி மொத்த பேரும் சயின்டிஸ்டா இருக்காங்க. எல்லாரோட தலையிலயும் இப்படி துணியை வச்சு தேய்ச்சி ஐன்ஸ்டைன் தலை மாதிரி மாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி துணியை வச்சு தேய்ச்சிட்டு விரல தொட்டா கரண்ட் உருவாகுமா? இது உண்மையா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. இங்க நம்ம பசங்களோட ஐடி கார்டெல்லாம் பாருங்க எப்படி பிரமாதமா இருக்கா. என்னடா ஐடி கார்டுல ஃப்ரண்ட் பேஜை காணோம், பிச்சு வச்சிருக்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இவன் கிட்ட ஐடி கார்டே காணோம், வெறும் டேக் மட்டும் மாட்டிட்டு இருக்கான்.
ஒவ்வொருத்தனும் அவங்களோட ஐடி கார்டை இப்படி ஒவ்வொரு லட்சணத்துல வச்சிருக்கானுங்க. இவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்ததுக்கு கொடுக்காமயே விட்டு இருக்கலாம். இங்க நம்ம பையன் புயல் வேகத்துல எழுதிட்டு இருக்கான். இப்ப நான் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி என்ன எழுதுறான்னு இவனுக்கும் தெரியாது, கரெக்ஷன் பண்ண போற டீச்சருக்கும் தெரியாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? இங்க இவங்களா பாருங்க, எதையாவது எழுதணுமேனு சும்மா அடிச்சு விடுறாங்க. உலகத்திலேயே ஒன்னா மாதிரி ஒரு புழுகாண்டிய பார்த்ததே இல்ல தல. அச்சூரியா அசால்ட்டா. கிளாஸ்ல இப்படி போர்டுக்கு முன்னாடி ஸ்டேஜ் போட்டு இருக்கிறது டீச்சர் வந்து பாடம் நடத்த இல்ல, இப்படி இவங்களோட திறமைய காட்டதான். இப்படி கிளாஸ்ல வந்து டான்ஸ் ஆட கத்துக்கிட்டு வெளியே வந்து இன்ஸ்டாகிராம்ல பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆயிடுறாங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.